இந்த அழகிய பிரபஞ்சத்தில் கடவுளின் சொந்த நாடாக கருதப்படும் நமது கேரள மாநிலத்தில் வடகரப்பதி பஞ்சாயத்து 1ஆம் வார்டு நமது நிலைமை மட்டும் மிகவும் மனவேதனைக்குரியது. எத்தனை நலத்திட்டங்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்தாலும் இங்கு எங்களது 1ஆம் வார்டில் நாம் குடிநீருக்கு திண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். போர் தண்ணீராவது ஓட்டிவிடுங்கள் என்றால் கரண்ட் பில் கட்டவில்லை என்கிறார் நமது மெம்பர். ஒரு வார்டு மெம்பரின் மிக முக்கியமான கடமையாக கருதப்படுவது 3 வேலைகள். 1. தரமான சீரான ரோடு. 2. வார்டில் எல்லா பக்கமும் வெளிச்சம். 3. நிரந்தர குடிநீர். ஆனால் மிகவும் பாவம் நமது 1ஆம் வார்டு மக்கள். ஏன் தெரியுமா? இந்த 3இல் 1 கூட அவர்கள் செய்யாத போதும் இனியும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நமது வார்டின் அவல நிலையை பாருங்கள். சற்று பாருங்கள் நமது நீலிப்பாறை ரோடு. நீலிப்பாறையில் ரோடு இல்லை, வெறும் குழிகள் மட்டும்தான் உள்ளது. மழைக்காலத்தில் இந்த வழிகளில் செல்வது மிகவும் கொடுமையானது. நமது பஞ்சாயத்தில் எத்தனையோ வார்டுகளில் தரமான சீரான காங்கிரீட் ரோடு போடப்பட்டுள்ளது. ஆனால் நமது வார்டின் ரோடு மிகவும் கொடுமையாக உள்ளது. காரணம் கேட்டால் ஃபண்ட் வரவில்லை என்கிறார் நமது மெம்பர். மற்றுள்ள வார்டுகளுக்கு கிடைத்த ஃபண்ட் நமது வார்டுக்கு மட்டும் கிடைக்காதது ஏன்? நமது வார்டில் நீலிப்பாறை பகுதியில் ரோடு இல்லை. நீலிப்பாறை பாறைமேட்டு பகுதி, ரோடும் இல்லை, ஒரு துளி வெளிச்சமும் இல்லை. இது சந்தப்பேட்டை பகுதி. இங்கு ரோடின் வேலை பூர்த்தி செய்து தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு பகுதி மட்டும் ரோடு போடவே இல்லை. இதில் கிடைத்த ஃபண்டை வைத்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் போட்டுக்கொண்டீர்கள். நமது CSM ஸ்ட்ரீட் பகுதி மக்கள் இங்கு பல இன்னல்களோடு தான் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு குடிநீர் என்பது எப்போதாவது தான் வரும். இங்கு ஒரு டேங்க் வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. அது மட்டுமல்ல, இங்கு ஒரு சால் தோண்டப்பட்டது, பல ஆண்டுகளாகியும் அது மூடப்படவே இல்லை. இங்குள்ள மக்கள் எத்தனையோ முறை பஞ்சாயத்திடம் மன்றாடினார்கள், மெம்பரிடம் போராடினார்கள். ஆனால் சற்றும் கூட அந்த சத்தம் யாருடைய காதிலும் கேட்கவில்லை. பாவப்பட்ட இந்த மக்கள் வேறு என்னதான் செய்வார்கள்? உங்கள் துரோகம் இதோடு நின்றதா? பாலியம்மந்துறையில் மெயின் ரோடு போட்டுவிட்டு இந்த சந்தில் உள்ள ரோட்டையும் அங்கு வசிக்கும் இந்த மக்களையும் நீங்கள் மறந்ததென்ன? இனிதான் உங்கள் அலட்சியத்தின் உச்சம். எரபட்டபாறை பகுதி இங்கு மாலை 6 மணிக்கு மேல் செல்ல முடியாது. காரணம், பாறை மீது ஏறிப்போக தனி திறமைதான் வேண்டும். அது மட்டுமல்ல, இருள் சூழ்ந்த இந்த பகுதிக்கு ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை. 35 ஆண்டுகளுக்கு மேலாக 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வசிக்கின்றன. இருள் சூழ்ந்து மட்டும் கிடக்கிறது. 35 ஆண்டுகளாக நீங்களே ஆட்சியில் இருந்தீர்கள். நீங்களே அவர்களுக்கு வாக்கும் கொடுத்தீர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு ரோடு வசதி கூட உங்களால் செய்ய முடியவில்லையே. குறைந்தபட்சம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாவது போட்டிருக்கலாம் அல்லவா? அது கூட செய்ய மனமில்லையா? இப்பொழுது தேர்தல் வந்தவுடன் குறைந்தபட்சம் வெளிச்சமாவது வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனையாக 880 வீடுகள் கொடுக்கப்பட்டன என்று குறிப்பிட்டீர்களே. நாங்கள் கேட்கிறோம், நீலிப்பாறையில் எத்தனை வீடுகள் கொடுத்தீர்கள்? நமது சந்தப்பேட்டை CSM ஸ்ட்ரீட்டில் எத்தனை வீடுகள் கொடுத்தீர்கள்? பாலியம்மந்துறையிலும் எரபட்டபாறையிலும் எத்தனை வீடுகள் கொடுக்கப்பட்டது? இப்பொழுதும் மழையில் நனைந்து கொண்டு இரவை கழிக்கின்ற எத்தனை குடும்பங்கள் எங்கள் 1ஆம் வார்டில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? டெய்லி பாம்பு வரும், மழை பெஞ்சா உள்ள படுக்க முடியாது. லோனுக்கு உங்க அப்பா அம்மா எல்லா பக்கம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் தான் எப்ப கொடுப்பாங்கன்னே தெரியும். 880 வீடுகளில் குறைந்தது இந்த ஏழைகளுக்கு எத்தனை வீடு கொடுத்தீர்கள்? இந்த ஏழை குடும்பம் போல் எரபட்டபாறையிலும் நீலிப்பாறையிலும் CSM ஸ்ட்ரீட்டிலும் பாலியம்மந்துறையிலும்
சந்தப்பேட்டையிலும் எத்தனையோ குடும்பங்கள் உள்ளன. எத்தனை பேருக்கு நீங்கள் வீடு கொடுத்தீர்கள் என்ற கணக்கை கூறவில்லையே. 960 கழிப்பிடம் கொடுத்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் உள்ள கழிப்பிடத்தை மக்கள் பயன்படுத்த முடியுமா? ஆயிரத்தி 700 கட்டில்கள் கொடுத்தோம் என்றீர்களே, இதை பாருங்கள். இந்த பாவங்களுக்கு ஒரு கட்டில் கொடுத்திருக்கலாமே. தயவு செய்து இனியும் எங்கள் ஒன்றாம்பாடு மக்களை ஏமாற்ற வேண்டாம். கேரள மாநிலம் மின்வெட்டு இல்லாத மாநிலம் என்றும் 100% வெளிச்சம் உறுதி செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டது. ஆனால் நமது ஒன்றாம்பாடில் எத்தனை போஸ்டுகளில் மின் விளக்குகள் உள்ளது, எத்தனை போஸ்டுகள் மின் விளக்கை ஒளிரச் செய்கிறது என்பது நமது வார்டு மக்கள் அனைவரும் அறிந்த உண்மையே. நமது நீலிப்பாறையில் நடுவூருக்குள் இருக்கும் இந்த கிணறை பாருங்கள். குப்பைகளால் நிறைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசும் இந்த கிணறை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டு இப்பொழுது அது குப்பைகளால் நிறைந்து விட்டது. அதிலிருந்து வரும் துர்நாற்றமும் கொதுவும் இங்குள்ள குழந்தைகளை மிகவும் பாதித்து நோய் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இதை சரி செய்ய சத்தியமாக 10 வருடங்களாக மெம்பரிடம் கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தீர்வும் இல்லை. இனியும் எத்தனை ஆண்டுகள் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இனியும் எங்கள் ஒன்றாம்பாடு மக்களை ஏமாற்ற வேண்டாம். எங்கள் மக்கள் இனி ஏமாறவும் மாட்டார்கள். கண்டிப்பாக இந்த முறை ஒரு மாற்றம் வரும்.